தடைகள் நமக்கு உண்டு. அந்த தடைகளை நாம் போராடி ஜெயித்தாதான் பரலோகத்துக்கு நாம் போய் சேர முடியும். சாத்தான் நம்மளை காட்டிலும் அவன் பலசாலி, ஆனா தேவனை காட்டிலும் அவன் பலசாலி அல்ல. பிசாசு சாதாரணமானவன் அல்ல. நீங்க நினைக்கிற மாதிரி இயேசுவின் நாமத்துல போ அப்படின்னா போயிடுற சார், போயிடுற மேடம் அப்படின்னு சொல்லி போறோம்னு நினைச்சிருக்கீங்களா? ஹலோ, உங்க பாசமாக்கெல்லாம் சொல்லி இயேசுவின் நாமத்துல போன்னு சொல்லி அது போயிடும், போகும். அவங்க வீட்டு வேலைக்காரன் தானே. உன்னை நரகத்துக்கு தள்ளுறதுக்கு தான் அவன் போராடிட்டு இருக்கிறான். உன்னை கஷ்டப்படுத்துறதுக்கு தான் அவன் போராடிட்டு இருக்கிறான். அவன் ராஜ்யத்தில் இருந்து நீ போயிட்டேன்னு சொல்லி அவன் உன் மேல இன்னும் என்ன வச்சிருக்கிறான்? பயங்கர கோபமா இருக்கிறான். எப்ப நீ கிடக்கலாம் பார்த்துட்டு இருக்கிறான். நீ எப்ப கிடப்ப அப்படின்னு உன்னை பார்த்துட்டு இருக்கிறான். கர்ச்சிக்கிற சிங்கம் போல அவன் என்ன செய்யறான்? வாகை தேடி கொண்டு இருக்கிறான். நீ எப்ப தனியா மாட்டுவேன்னு நினைச்சிட்டு இருக்கிறான். தோத்துறான். நீ மாட்டிப்பாரு பிசாசு கையில, உன்னை புரிஞ்சு போட்டுரும். சில பேர் சொல்லுவாங்க, இயேசுவின் நாமத்தினால சாத்தானை உன்னை வெற்றி போடுறேன். வைக்க முடியுமா? நீங்க எப்ப அவனை பார்த்து பின்னாடி ஓடுறீங்களோ அப்ப பின்னாடி என்ன செஞ்சிடும்? உங்களை உதைச்சிரும். நம்ம என்னைக்கு பின்வாங்கி போறோமோ அன்னைக்கு தான் சாத்தானுடைய அடி. ஏன்னா பின்வாங்கி போகிற ஆத்மாவை மேலே என் ஆத்மா ஆண்டவருக்கே பிரியம் இல்லாம போயிடுமா? நினைச்சத, நீ ஜெபிச்சத, நீ விருப்பப்பட்டத எதுவுமே இந்த பூமியில் உன்னால என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. நீ சகலத்தையும் செய்து முடிக்கணும் அப்படின்னு சொன்னா சர்வாயுத வர்க்கங்களை நீ தரித்து கொண்டாதான் உன்னால ஜெயிச்சு இந்த பூமியில எல்லாத்தையுமே நீ செய்து முடிக்க முடியும். என்னும் கட்சியை உங்கள் ஆடைகளில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயுதம் என்னும் பாதரட்சைகளை கால்களிலே தொடுத்தவர்களாயும் உள்ளாங்கள் எய்யும் அக்கினி தந்திரங்களை எல்லாம் அவிழ்த்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாயும் இல்லுங்கள். ரட்சணியம் என்னும் தலைசீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் மற்றும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டு. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் பரலோகத்திற்கு போவதற்கு போராடிதான் ಆಗ வேண்டும். ನಾವು ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗಬೇಕಂದ್ರೆ ಈ ಭೂಲೋಕದಲ್ಲಿ ನಾವು ಹೋರಾಡಿದರೆ ಮಾತ್ರ ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗಿ ಸೇರುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ ಆಗುತ್ತದೆ. ಪರಲೋಕ ಮೇಲೆ ಇದೆ. சொல்லுங்க. ಆ ಪರಲೋಕ ಮೇಲೆ ಹೋಗಬೇಕಂದ್ರೆ பலவிதமான தடைகள் நமக்கு உண்டு. வான மண்டலத்தை தாண்டி தான் பரலோக மண்டலத்திற்கு போக முடியும். அந்த வான மண்டலத்தை நாம் தாண்டி பரலோகத்துக்கு போகாதபடிக்கு இந்த பூமியிலும் நமக்கு பலவிதமான போராட்டங்கள் உண்டு. அதிலே 4 விதமான போராட்டங்கள், தடைகள் நமக்கு உண்டு. அந்த தடைகளை நாம் போராடி ஜெயித்தாதான் பரலோகத்துக்கு நாம் போய் சேர முடியும். அல்லேலூயா. முதலாவதாக துரைத்தனம், அதிலே நமக்கு ஒரு போராட்டம். இரண்டாவது அதிகாரங்கள். மூன்றாவது இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள். நான்காவது
வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இவைகளில் இருந்து நாம் போராடி ஜெயித்தால்தான் நாம் என்ன செய்ய முடியும்? பரலோக ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நாம் போய் சேர முடியும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. எதிலிருந்து நமக்கு போராட்டம் வேணும்? முதலாவது துரைத்தனம், அதிகாரம், பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி, வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகள். இந்த நாளும் நம்மளை பரலோகத்துக்கு போவிடாதபடிக்கு இந்த பூமியிலே அவைகள் போராடி கொண்டே இருக்கிறது. நாமும் அவைகளை போராடிதான் ஜெயிக்க வேண்டும். அந்த போராடி, அதான் யுத்தம் பண்ணி நாம் ஜெயிச்சாதான் நாம் பரலோகத்துக்கு போக முடியும். அந்த 4 காரியத்திலிருந்து நாம் யுத்தம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா நாம 6 காரியத்தை நாம் தரித்திருக்க வேண்டும். 6 காரியத்தை நாம் தரித்திருக்க வேண்டும். நம்முடைய இந்த சரீரத்துல 6 சர்வாயுத வர்க்கங்களை நம்ம என்ன செய்யணும்? தரித்து கொண்டவர்களாக இருக்க வேண்டும். அதுல என்னென்ன தரித்துக் கொள்ள வேண்டும்? சத்தியம், அப்புறம் சொல்லுங்க பாருங்க, நீதி என்னும் மார்க்கவசம், சமாதானத்தினுடைய சுவிசேஷம், விசுவாச என்னும் கேடகம், தலைச்சீரா என்னும் இரட்சணியம் என்னும் தலைச்சீரா, அடுத்து தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம். அதுல இன்னொன்று சேர்த்து சொல்லப்போனா கடைசியில வாசித்தது போல ஆவியினாலே ஜெபம் பண்ணி, இந்த 7 சர்வாயுதங்களை நம்ம என்ன செய்யணும்? தரித்து கொள்ள வேண்டும். சர்வாயுதம்னா என்ன? நம்முடைய ஒரு யுத்த வீரன் இன்னொரு யுத்த வீரனோட சண்டை போடணும்னா அவங்க என்ன செஞ்சுக்குவாங்க? தங்களுடைய சரீரத்துல ஹெல்மெட் போட்டுக்குவாங்க, பெல்ட் கட்டிக்குவாங்க, அப்புறம் மார்பத்துல ஒரு கவசம் போட்டுக்குவாங்க, அப்புறம் என்ன செய்வாங்க? கத்தி பட்டை என்ன செய்வாங்க? வச்சுக்குவாங்க. இதெல்லாம் எதுக்காக வச்சுக்குவாங்க? சேஃப்டி. சேஃப்டினா ஒரு பாதுகாப்பு, நம்முடைய சரீரத்தை பாதுகாத்துக் கொள்வதற்காக இதெல்லாம் அணிஞ்சுக்குவாங்க இல்லையா? அதாவது இந்த சர்வாயுத வர்க்கத்துல 2 வகைகள் உண்டு. ஒண்ணு நம்மளை சேஃப்டி பண்ணிக்கிறது, 2வது நாம ஜெயிக்கிறது. சாத்தான் நம்மளை மோதாதபடி, மோதி நமக்கு பாதிப்பு வராதபடி அடுத்து நம்ம ஜெயிக்கிறதுக்காக இந்த சர்வாயுத வர்க்கத்தை நம்ம என்ன செய்யணும்? நம்ம தரித்து கொண்டால்தான் சாத்தானை எதிர்த்து நிற்க முடியும். சாத்தான் நம்மளை காட்டிலும் அவன் பலசாலி, ஆனா தேவனை காட்டிலும் அவன் பலசாலி. சாத்தானை நம்ம எதிர்த்து தான் நிற்க முடியுமே ஒழிய அவனை நம்மளால கொள்ள முடியும். சில பேர் சொல்லுவாங்க, இயேசுவின் நாமத்தினால சாத்தானை உன்னை வெட்டி போடுறேன். அதை வெட்ட முடியுமா? சாத்தானே உன்னை நரகத்துல தள்ளி போடுறேன், நம்மள தள்ள முடியும்? இயேசுவின் நாமத்தினாலே உன்னை சுட்டு பூதியாக்க ஆக முடியுமா? என்ன எல்லாத்துக்கான பார்த்துட்டே இருக்கு, முடியுமா? முடியாது. சைத்தானே இயேசுவின் நாமத்திலே சுட்டு பூதி மாடத்தையும் அந்த பிரார்த்தனை பண்ணிக்கிற பூதி மாட கைத்தனா சைத்தானும் பகல பலசாலி, நமக்கு இந்த ஆத்தோட பலசாலி, அதுல தேவருக்கு இந்த பலசாலி அல்ல. ஆண்டவரே சாத்தானை என்ன செஞ்சிருக்கிறாரு? வெற்றிருக்கிறார். என்னைக்குதான் அவனுக்கு தண்டனை உண்டு? 1000 வருஷம் ஆட்சியில தான் ஆண்டவர் அவனுக்கு என்ன கொடுப்பாரு? அவரே எப்பதான் கொடுக்க போறாரு?
இயேசுவின் நாமத்தினாலே கட்டுகிறேன் அப்படின்னு சொன்னா அவனை கட்ட முடியுமா? பிசாசம் உன்னால கட்ட முடியுமா? முடியாது. அவனை கட்ட முடியாது. அவனை நீ பாதாளத்துக்கு துரத்தவும் முடியாது. அவனை நீ சுட்டு போடவும் முடியாது. அவனை நீ ஒண்ணுமே செய்ய முடியாது. தெரியுமா உங்களுக்கு? அல்லேலூயா. எதிரி பலத்தை நீ அறிஞ்சிருந்தா தான் நீ உன்னால ஜெயிக்க முடியும். சாத்தானுடைய வல்லமையும் அவனுடைய சக்தியும் நம்ம தெரிஞ்சிருந்தா தான் அவனை எளிதில் நம்ம ஜெயிக்க முடியும். சாத்தானை நாம் சரியா அடையாளம் கண்டு அவனுடைய பாதிப்பு நமக்கு வராதபடிக்கு நாம தான் என்ன செய்யணும்? சர்வாயுத வர்க்கங்களை தரிச்சு அவனை எதிர்த்து நிற்க. பிசாசை எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு. எப்பதான் சாத்தா ஓடி போவான்? நீ ஸ்ட்ராங்கா எதிர்த்து சர்வாயுத வர்க்கம். சர்வாயுத வர்க்கம்னா இப்ப நான் சொன்னல, என்ன சொன்னேன்? தலை சீரா, கச்ச, மார்க்கவசம், பாதரச்ச, கேடகம், பட்டயம், சபம், இது எல்லாத்தையுமே நீ என்ன செஞ்சுக்கணும்? நீ போட்டு நின்னுக்கிட்டு சாத்தானை நீ எதிர்த்து நின்னா அவன் உங்களை விட்டு என்ன செஞ்சிருவான்? ஓடி போவான். அவனுடைய எஃபெக்ட், அவனுடைய பாதிப்பு நமக்கு வராது. இப்ப ஒரு யுத்த வீரன் இதெல்லாம் போட்டுக்கிட்டு ஏன் வந்து நீ சண்டை போடுறான் அப்படின்னா, அவங்களுடைய ஈட்டியோ அவங்களுடைய பட்டயமோ அவங்களுடைய சரீரத்தை என்ன செய்ய முடியாது, பாதிக்காதபடிக்கு தான் இதெல்லாம் என்ன செய்யலாம், போட்டுக்கலாம். இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? இதெல்லாம் போட்டுக்கணும். தலைசீரா போட்டுக்கணும், அடுத்து கச்சை கட்டிக்கணும், அடுத்து மார்க்கவசம் போட்டுக்கணும், அப்புறம் பாதரட்சையை போட்டுக்கணும், அப்புறம் கேடகத்தை பிடிச்சுக்கணும், அப்புறம் பட்டயத்தை பிடிச்சுக்கிட்டு. இதெல்லாம் முன்னாடிதான். பின்னாடி ஏதாவது சொல்லியிருக்காரா? பின்னாடி ஏதாவது சொல்லியிருக்காரா? முதுகுக்கு ஏதாவது மாற்றி சொல்லியிருக்காரா? அப்ப முன்னாடிதான். அப்ப சாத்தான் நமக்கு முன்னாடிதான். பேசத்தான் என்ன செய்யணும்? அவனை சந்திக்கணும். நீங்க எப்ப அவனை பார்த்து பின்னாடி ஓடுறீங்களோ அப்ப பின்னாடி என்ன செஞ்சிடும்? உங்களை உதைச்சிடும், குத்திடும். நம்ம என்னைக்கு பின்வாங்கி போறோமோ அன்னைக்கு தான் சாத்தானுடைய அடி. ஏன்னா பின்வாங்கி போகிற ஆத்துமாவின் மேல் என் ஆத்துமா ஆண்டவருக்கே பிரியம் இல்லாம போயிடுமா. அதனாலதான் ஆண்டவர் முன்னாடி எல்லாத்தையுமே என்ன செய்யணுமா, போட்டுக்கணும். இதை நீ போட்டுக்காம, இதை நீ தரிச்சுக்காம நீ சாத்தானோட போராடி ஜெயிக்க முடியாது. ஆமென் சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ 4 காரியத்தோட நமக்கு என்ன உண்டு? போராட உண்டு. இந்த 4 காரியமும் இந்த பூமியில தான் இருக்கு. வான மண்டலங்களில் இருக்கிற பொல்லாத ஆவிகளுடைய சேனைகள் இங்கே உண்டு, அதிகாரங்கள் இங்கே உண்டு. ஆக இவைகள் எல்லாவற்றையும் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த சர்வாயுத வர்க்கங்களை நாம் என்ன செய்யணும்? தரித்து கொள்ள வேண்டும். ஒரு சத்தமா ஒரு அலையிலே சொல்லுங்க. அல்லேலூயா. அது மட்டுமல்ல, சகலத்தையும் நீ செய்து முடிக்கணும். இந்த பூமியில நீ நினைக்கிறதெல்லாம் செய்து முடிக்கணும் அப்படின்னு சொன்னா சாத்தான் அதை தடபடுவான். நீ செய்து முடிக்கணும்னா இந்த தலை செய்த இந்த ஆயுதங்கள் எல்லாம் நீ தரிச்சிருக்கணும். இந்த ஆயுதங்கள் எல்லாம் நீ என்ன செய்யணும்? தரித்து இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. இல்லன்னா நீ நினைச்சத, நீ ஜெபிச்சத, நீ விருப்பப்பட்டத எதையுமே இந்த பூமியில உன்னால என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. நீ சகலத்தையும் செய்து முடிக்கணும் அப்படின்னு சொன்னா சர்வாயுத வர்க்கங்களை நீ தரித்து கொண்டாதான் உன்னால ஜெயிச்சு இந்த பூமியில எல்லாத்தையுமே நீ செய்து முடிக்க முடியும்.
ஆமென் சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இப்ப இந்த 7 காரியத்தையும் சீக்கிரமா நம்ம வாசிப்போம். இந்த 7 காரியத்தையும் நம்ம சீக்கிரம் வாசிப்போம். ஒன்றாவதாக 13வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். தீங்கு நாளிலே எதிர்க்கவும் எத்தனை காரியத்தை நீங்க நம்ம எதிர்த்து நிக்கணும்? 4 காரியம். என்னென்ன காரியம்? துரைத்தனம், அதிகாரம், இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி, வான மண்டலங்களில் இருக்கிற பொல்லாத ஆவி. இப்ப இதை கொஞ்சம் பார்த்துடலாமே. துரைத்தனம் அப்படின்னா என்ன? ராஜத்துவ மேலேயோ அதிகாரிகள் மேலேயோ. இது ராஜத்துவம்னா என்ன? துரைத்தனம் அப்படின்னு சொன்னா என்ன? கன்னடத்தில் என்ன பண்றது? ராஜத்துவம். ராஜத்துவம்னா அரசியல். அவருக்கு கண்ணுல அவரோட யார் சேர்ந்திருக்கிறார்? அவர் நல்லவர். ஆனா சாத்தான் அவரோடு இணைஞ்சு பல காரியங்களை செஞ்சிட்டு இருக்கான். அதை நீ நல்லா புரிஞ்சுக்கணும். ராஜத்துவம். அடுத்து அதிகாரம். அதிகாரம்னு சொன்னா நமக்கு பிரச்சனை எதனால உண்டு? அதிகாரிகள். அதிகாரிகளுக்குனால நமக்கு என்ன உண்டு? பிரச்சனை உண்டா இல்லையா? ஏன்னா அதிகாரி வண்டியில போகும்போது உலக போலீஸ் அதிகாரி என்ன செய்வான்? எல்லா அதிகாரி ஒரு வேலை செய்ய போற அப்படின்னா அங்கே நமக்கு தடை என்ன உண்டாகும்? தடை உண்டாகும். நல்ல கவனிங்க. இப்போ விஓ கிட்ட செக்ரட்டரி கிட்ட நீங்க உங்களுக்கு ஒரு வேலை அப்படின்னா அங்க உன்னால என்ன செய்ய முடியாது? வேலையை செய்யாதபடிக்கு சாத்தான் அவனுடைய இருதயத்தை என்ன செஞ்சிருப்பான்? கடினப்படுத்தி நாளைக்கு வா நாளைக்கு வா நாளைக்கு வான்னு நமக்கு என்ன உண்டாகும்? டென்ஷன் உண்டாகும். அப்புறம் லஞ்சம் பண்ணுன்னா லஞ்சம் வாங்கிக்கும். போலீஸ் அதிகாரி, விஓ அதிகாரி, செக்ரட்டரி, அப்புறம் கரண்ட் ஆபீஸ், அப்புறம் கலெக்டர், அப்புறமா கவுன்சிலர், அப்புறமா பஞ்சாயத்துல, அப்புறமா வீட்டு வேலைகள்லாம் செய்யறதுக்கு அதிகாரிகள்கிட்ட போகும்போது எந்த வேலையுமே நமக்கு செய்ய விடாதபடிக்கு சாத்தான் என்ன செஞ்சிருவான்? அவங்க இருதயத்தை கடினப்படுத்திடும். உண்மையா பையா? ஏன்னா சாத்தான் அவங்க மூலியமா நமக்கு டென்ஷனை கொடுக்கும் போது நமக்கு என்ன வந்துருது? சோர்வு வருது, மன வேதனை வருது. 10 தடவை நடந்து போனோம்னா வேண்டாம் இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு என்ன வந்துருது? சோர்வு வந்துருது. அதிகாரிகள் மூலியமா நமக்கு சோர்வு. நம்ம செய்ய வேண்டியதை செய்ய விடாதபடிக்கு சாத்தான் அதிகாரிகள் மூலியமாக நமக்கு என்ன செய்வான்? புரிய மாட்டீங்க எல்லாம் என்ன உட்கார்ந்து இருக்கீங்க? எந்த வேலையும் செய்ய விடாதபடிக்கு தடை செய்வான். அதுக்குதான் நம்ம இந்த சர்வாயுத வர்க்கங்களை தரிச்சுக்கணும். ராமன் சொல்லுங்க. ஆபீஸ் வேலையா இருக்கட்டும், கம்பெனி வேலையா இருக்கட்டும், அதிகாரிகள் நீங்க கம்பெனிக்கு போறீங்க, அங்க அதிகாரிகள் மூலியமா உங்களுக்கு என்ன உண்டாகும்? டென்ஷன் கொடுப்பாங்க, அடிக்கடி பிரச்சனை கொடுப்பாங்க. சூப்பர்வைசர் மூலியமா, மேனேஜர் மூலியமா. இவங்கெல்லாம் யாரு? அதிகாரிகள். இந்த அதிகாரிகள் மூலியமா நமக்கு என்ன உண்டாகும்? டென்ஷன் உண்டாகும். டென்ஷன் கொடுப்பாச்சு, இந்த வேலைக்கு வேண்டாம். ஏன் பிரதர் வேலைக்கு போகல? அங்க சூப்பர்வைசர் திட்டுறான். சூப்பர்வைசர் திட்டாத வேலை என்ன வேலை? எந்த கம்பெனி கொடுக்குறாங்க உங்களுக்கு? குறிக்கல் சாப்பிடும். அது ನಿಮ್ಮುರಿಯಾಗಿ ಇದ್ದರೆ ಮೇಯಿಸ್ಕೊಂಡು ಹೋಗೋದು. ಬೇರೆಯವರು ಕುರಿ ಅಂದ್ರೆ ಹೊಟ್ಟೆ ತುಂಬಿಸ್ಕೊಂಡು ಬರದೆ ಹೋದ್ರೆ ನಿಮ್ಗೆ ಏನ್ ಬರ್ತದೆ? ಅಲ್ಲಿ ಇನ್ಕಮ್. ಅಧಿಕಾರಿಗಳ ಕೆಳಗಡೆ ನಾವು ಕೆಲಸ ಮಾಡುವಾಗ நமக்கு டென்ஷன். ஆக இதுக்கெல்லாம் நம்ம இந்த சர்வாயுத வர்க்கத்தை நம்ம சர்வாயுதம்
இந்த சேஃப்டியை நம்ம போட்டுக்கலன்னு சொன்னா நம்மளால என்ன செய்ய முடியாது, ஜெயிக்க முடியாது. நாம் இந்த காரியங்களை நம்ம ஜெயிக்க முடியலன்னு சொன்னா பரலோகத்துக்கு கூட நம்ம என்னால என்ன செய்ய முடியாது, போக முடியாது. அடுத்து என்னது, இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள். யாரு இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள்? யாரு இது? இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி யாரு? சாத்தான். வானமண்டலங்களில் இருக்கிற பொல்லாத ஆவிகளின் சேனை. இது ரெண்டும் ஸ்பிரிட். சாத்தான். சாத்தான் நமக்கு கண்ணுக்கு காணாதது, ஆனா மனுஷங்களுடைய இருதயத்துல கிரியை செஞ்சு நம்ம எந்த வேலையுமே செய்யாதபடிக்கு தடை செய்யும். நமக்கு வியாதி, நமக்கு வருத்தம், நமக்கு நஷ்டம், நமக்கு கடன், நமக்கு பிரச்சனை, நம்ம குடும்பத்துல சண்டை, இது எல்லாத்தையுமே யார் உண்டு பண்றான்? சாத்தான் உண்டு பண்றான். இப்பிரபஞ்சத்தை அந்தகார லோகாதிபதி. அப்ப இவனெல்லாம் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா அவனை எதிர்த்து நிற்கிறதுக்கு நமக்கு என்ன வேணும்? திராணி பலன் வேணும். அவனை எதிர்த்து நிற்பதற்கு நமக்கு பலன் வேணும்னா சேஃப்டி நமக்கு வேணும். நமக்கு என்ன வேணும்? சேஃப்டி நம்ம போட்டுக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப பார்க்கலாம், தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். ஒன்னாவது என்னது? சத்தியம் என்னும் கச்சையை. கச்சை அறையில கட்டுறது அப்படின்னா என்ன? முதல்ல கச்சை கட்ட சொல்லிட்டாங்க. கச்சைனா நடுக்கட்டு. இப்போ பெல்ட் முதல்ல போட்டா தான் பெல்ட்டுக்குள்ள என்ன வைக்க முடியும்? கண்ணு, பட்டயம், இதெல்லாம் என்ன செய்ய முடியும்? எல்லாம் வச்சுக்க முடியும். முடியுமா? முடியாதா? அடுத்து நம்முடைய ட்ரெஸ் எல்லாம் என்ன செய்யும்? நல்லா டைட்டா பிடிச்சு கட்டிக்கணும். அதான் பெல்ட். நீ ஒரு கத்தி இப்படி பிடிச்சிக்கிட்ட பெல்ட் பேண்ட் பிடிச்சிக்கிட்ட ஆட்டி பண்ண முடியுமா? அது கீழே கீழே இறங்கிட்டு போகும். இல்ல, மிலிட்டரிக்காரன் என்ன பண்ணிருக்கான்? கரெக்டா போட்டு டைட்டா கட்டி வச்சுக்கிறான். அல்லேலூயா. நீ சண்டை போட போது பெல்ட் பேண்ட் பாட்டுக்க கீழே இறங்கிட்டு போனா நீ பேண்ட பிடிப்பியா இல்ல கத்தியை பிடிப்பியா? அதுக்காக தான் முதல்ல ஆண்டவர் என்ன செய்யறாரு? பெல்ட் போட்டுக்கணும். பெல்ட். அது என்ன பெல்ட்? சத்தியம் என்னும் கச்சை. சபைக்கு வர்றவங்களுக்கு சத்தியம், உண்மை ராமன் சொல்லுங்க. என்ன உண்மை? உண்மை தெரியும். சத்திய ஜீவன். சத்திய ஹரிச்சந்திரன் சொல்லி கேட்டுப்பட்டதில்லை? ஒரு மனுஷனே சத்தியமா வாழ்ந்துருக்கிறான்னா, சத்தியமே தெரியாதவன் சத்தியமா வாழ்ந்துருக்கிறான்னா, சத்தியத்தையே படிச்சுக்கிட்டு இருக்கிற நாம, சத்தியத்தையே கேட்டுக்கிட்டு இருக்கிற நாம சத்தியமா வாழாம போயிட்டோம்னா, சத்தியமா சொல்றேன், சாத்தான் நம்மளை ஈஸியா என்ன செஞ்சிருவான்? ஜெயிச்சு. சபைக்கு வர்றவங்களுக்கு ஒரு உண்மை இருக்கணும், ஒரு சத்தியமான வாழ்க்கை இருக்கணும். நம்ம யாருக்கு உண்மையா நடக்கிறோம்? கர்த்தருக்கு முன்பாக மாத்திரமல்ல, மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமாக நடக்கிறோம். ஆண்டவர் பார்த்துக்கிறார், ஆண்டவர் பார்த்துக்கிறார், ஆண்டவருக்கு உண்மையா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரிகிறது அல்ல. மனுஷனுக்கு முன்பாகவும் நம்ம எப்படி நடக்கணும்? சத்தியமா நடக்கணும். சபைக்கு வர்றவங்க
நீங்க வேலை பார்க்குற இடத்துல உண்மையா, நீ கம்பெனி வேலைக்கு போனாலும் சரி, நீ கூலி வேலைக்கு போனாலும் சரி, நீ வேலைக்கு போற இடத்துல எப்படி இருக்கணும்? சத்தியமா கரெக்டா கொடுக்கிற கூலிக்கு நீ கரெக்டா வேலை செய்யணும். செய்யறோமா? ஆண்டவருக்கு உண்மையா இருக்கணும். உலக அதிகாரிகளுக்கு நம்ம உண்மையான செய்யணும், நடக்கணும். உலகத்துக்கு நம்ம உண்மையா வாழணும். கிறிஸ்துவங்க உண்மை உள்ளவங்களா, புருஷனுக்கு மனைவி உண்மை உள்ளவங்களா இருக்கணும், மனைவிக்கு புருஷன் உண்மை உள்ளவங்களா இருக்கணும், பெற்றோர்களுக்கு பிள்ளைங்க உண்மை உள்ளவங்களா நடந்துக்கணும், வேலைக்காரங்க எஜமான்களுக்கு என்ன செய்யணும்? உண்மை உள்ளவங்களா நடந்துக்கணும், சம்பளம் கொடுக்கிறவங்களுக்கு சம்பளம் வாங்குறவங்க உண்மையா நடந்துக்கணும். நம்ம எல்லாருக்கும் ஒரு பரம எஜமானன் இருக்கிறார். அவருக்கு நம்ம கணக்கு ஒப்புவிக்கணுங்கிற ஒரு பயபக்தி நமக்கு என்ன செய்யணும்? உண்டாகணும். ನಾವು ಎಲ್ಲರೂ ಯಾರಿಗೆ ಲೆಕ್ಕ ಕೊಡಬೇಕು? ದೇವರಿಗೆ ಲೆಕ್ಕ ಒಪ್ಪಿಸಬೇಕು ಎಂಬ ಆ ಒಂದು ಭಯ ಭಕ್ತಿ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಬರಬೇಕು. சபைக்கு உண்மை உள்ளவங்களா இருக்கணும். போற கம்பெனிகளுக்கு வேலை ஸ்தலங்கள்ல நீ உண்மை உள்ளவங்களா இருக்கணும். மாணவர்கள் வாத்தியாருக்கு உண்மை உள்ளவங்களா இருக்கணும். விசுவாசிங்க பாஸ்டருக்கு உண்மை உள்ளவங்களா இருக்கணும். இந்த உண்மை உள்ளவங்களை தான் கர்த்தர் என்ன செய்வார்? பரிபூர்ணமாய் ஆசீர்வதிப்பார். நம்முடைய வாழ்க்கையில உண்மைங்கிற சத்தியம் நமக்குள்ள இல்லைன்னு சொன்னா சாத்தான் ஈஸியா நம்மளை என்ன செஞ்சிருவான்? ஜெயிச்சிருவான். நாம் போராடாமல் வெற்றி பெற முடியாது. நாம் போராடாமல் பரலோகத்துக்கு போய் சேரவும் முடியாது. இந்த உலகத்தில் நமக்கு போராட்டம் உண்டு. இந்த போராட்டத்தில் ஜெயிச்சாதான் நம்ம ஜெயம் எடுக்க முடியும். நிறைய பேர் சபைக்கு வர்றீங்க அப்படின்னு சொன்னா ஆண்டவர்கிட்ட எதையாவது வாங்கிட்டு போலாம்னு நீ நினைக்கிறீங்க. கிடையாது. ஆண்டவர் இதெல்லாம் செய்ய சொல்லியிருக்காரு. உண்மையா இருந்தானா உனக்கு பரிபூர்ண ஆசீர்வாதம். உண்மை உள்ளவர்களை தான் கர்த்தர் என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். அப்ப சபைக்கு வர்றவங்க எல்லாத்துலயும் எல்லாருக்கும் உண்மை உள்ளவங்களா, உன் வார்த்தையில உண்மை உள்ளவங்களா இருக்கும், உன்னுடைய நடத்தையில உண்மை உள்ளவங்களா இருக்கும், நம்முடைய கற்புல உண்மை உள்ளவங்களா இருக்கும், உன்னுடைய பார்வையில உண்மை உள்ளவங்களா இருக்கும். சபைக்கு வர்றீங்க, நம்ம எதுல உண்மை உள்ளவங்களா இருக்கிறோம்? யாருக்கு உண்மை உள்ளவங்களா இருக்கும்? யோசிக்கிறீங்களா? நம்ம சர்ச்சுக்கு வர்றது கஷ்டம் மாறுவதற்காகத்தான் இல்லைன்னு சொல்லல. ஆனா நீங்க சத்தியமா நடந்து கொண்டாதான் கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வார்? கஷ்டங்களை மாற்றுவார். அப்போ சத்தியம் என்ற கச்சையை நீங்க கட்டினவர்களாக நீங்க சாத்தானுக்கு முன்னாடி நீங்க நின்றால்தான் சாத்தான் உங்களை கண்டு பயந்து ஓடுவான். நீங்க உண்மையாவே இல்லை, குடும்பத்தில் உண்மை இல்லை, ஊழியத்தில் உண்மை இல்லை, சபையில் உண்மை இல்லை, உங்களுடைய எல்லா சிந்தனைகளையும் செயல்களையும் எல்லாத்தையும் யார் அறிஞ்சிருக்கிறார்? கர்த்தர் அறிஞ்சிருக்கிறார். ஏமாத்து இல்லாம, தில்லுமுள்ளு இல்லாம, பித்தலாட்டம் இல்லாம, பொய் இல்லாம நம்ம வாழ்க்கை நடத்தணும். சத்தியம் தான். அந்த சத்தியத்தை நம்ம கட்சியில கட்டிட்டு இருந்தா தான் சாத்தானை எதிர்த்து நிற்க முடியும், சாத்தானை ஜெயிக்க முடியும். பிசாசு சொல்றீங்களே, பிசாசு சாதாரணமானவன் அல்ல நீங்க நினைக்கிற மாதிரி. இயேசு நாமத்துல போ அப்படின்னா போயிடுற சார், போயிடுற மேடம் அப்படின்னு சொல்லி போறோம்னு நினைச்சிருக்கீங்களா? ஹலோ, உங்க பாசமானவங்களாம் சொல்லி இயேசு நாமத்துல போன்னு சொல்லி அது போயிடும், போகும். அவங்க வீட்டு வேலைக்காரன் தானே.
உன்னை நரகத்துக்கு தள்ளுறதுக்கு தான் அவன் போராடிட்டு இருக்கிறான். உன்னை கஷ்டப்படுத்துறதுக்கு தான் அவன் போராடிட்டு இருக்கிறான். அவன் ராஜ்யத்தில் இருந்து நீ போயிட்டேன்னு சொல்லி அவன் உன் மேல இன்னும் என்ன வச்சிருக்கிறான்? பயங்கர கோபமா இருக்கிறான். எப்ப நீ கிடப்பான்னு பார்த்துட்டு இருக்கிறான். நீ எப்ப கிடப்ப அப்படின்னு உன்னை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். கர்ச்சிக்கிற சிங்கம் போல அவன் என்ன செய்யறான்? வாகை தேடிக்கொண்டு இருக்கிறான். நீ எப்ப தனியா மாட்டுவேன்னு நினைச்சிட்டு இருக்கிறான். தோத்துறான். நீ மாட்டிப்பாரு பிசாசு கையில, உன்னை புளிச்சு போட்டுரும். நீ அப்புறம் ஓடி போயிருவ. சர்ச்சும் வேண்டாம், இயேசுநாதர் வேண்டாம், அந்த அளவுக்கு பண்ணிடுவோம். சாதாரண ஆள் நீங்க நினைச்சு இடப்பட்டு இருக்கிறீங்க. இயேசுவின் நாமத்தில் சொன்னா ஓடி போடுவான், அவன் சாதாரணமான ஆளுதான் அப்படின்னு நீ நினைக்காத. இயேசுநாதரையே சோதிக்க வந்தவன், இயேசுநாதரையே கீழே தள்ளலாம்னு நினைச்சவன். நல்ல கவனிய, அவருக்கே பல சோதனையை கொடுத்துதான் அவரே ஜெயிச்சுதான் சகல காரியத்தை செய்து முடித்தான். நீங்களும் நான் எப்படிப்பட்டவங்க? சாதாரணமான ஆட்கள். பச்சை மரத்துக்கு இவ்வளவு பாடுகள் என்றால் பட்டமரமாகி உங்களுக்கு எனக்கு என்ன உண்டு? என்ன உண்டு? அதிக பாடுகள் உண்டு. பரலோகம் போறது ரொம்ப ஈஸி இல்லைங்க. தேவர ராஜ்யம் போகுது அசத்து சுலபம் இல்ல. அல்லேலூயா, சத்தமாயலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏற்கனவே அவனை விட்டு நீ வெளியில வந்திருக்கிற அப்படின்னு சொல்லி உன் பேர்ல ரொம்ப கடும் கோபமா இருக்கிறான். நீ தனியா கிடக்கான்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறான். இதுல நீ உண்மை இல்லாம பரிசுத்தம் இல்லாம நீ வாழ்ந்துகிட்டு இருந்தேன்னு சொன்னா, உனக்குள்ள சத்தியம் இல்லாம போயிடுச்சுன்னு சொன்னா, உன்னை ஃபுட்பால் அடிக்கிற மாதிரி என்ன செய்வான்? அடிச்சுக்குவான். ரெண்டாவது என்னது? வாசிங்க. சமாதானம் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாய். நீதி என்னும் மார்க்கவசம். மார்க்கவசம்னா என்ன? இந்த நெஞ்சில மார்க்ல போட்டு வச்சிருக்காங்கல்ல, என்னது? என்னது? நெஞ்சுக்குள்ள. நெஞ்சுக்குள்ள என்ன இருக்கு? நெஞ்சுக்குள்ள என்ன இருக்குது? இதயம், அப்புறம் நுரையீரல். சொல்லுங்க சுவாலஜி. லங்ஸ், லிவர், எல்லாம் நெஞ்சில் உள்ளங்கா. அதை பாதிக்காம இருக்கணும். மூச்சுக்குள்ள இருக்கா? கொரோனா பிடிக்குதா? கொரோனா வந்துச்சுன்னா என்ன பண்ணி? எண்ணத்தை தான் பிடிக்கணும். ஃபர்ஸ்ட் தொண்டையை தான் பிடிக்கணும், மூச்சை தான் பிடிக்கணும். கொரோனா வந்து சாகிறவங்க என்ன எப்படி சாகிறாங்க? அதுதான் மூச்சு திணற. நீ மார்க்கவசம் போடல. நீ என்ன போடல? மார்க்கவசம் போட்டுக்கல. மூக்குல மட்டும்தான் மாஸ்க் போட்டிருக்கிற. ஆனா அதுக்கு கீழே மார்க்கவசம் போடல. மூக்கு கவசம் போடுறதுக்கு மோடி சொல்லி இருக்கிறாரு, மார்க்கவசம் போடுறதுக்கு இயேசுநாதர் சொல்லி இருக்கிறார். மூக்குக்கு மாஸ்க் போடலாம் கூட பொழைச்சிடலாம். ஆனா மார்க்கவசம் போடல அப்படின்னா உன்னால பொழைக்கவே முடியாது. அது என்ன மார்க்கவசம்? நீதி. உன்னுடைய வாழ்க்கையில நீதிங்கிற மார்க்கவசம் இருக்குதா? நீதினா என்ன? நீதி, நேர்மை. உன் வாழ்க்கையில ஒரு நீதி இருக்கும். கிறிஸ்துவ வாழ்க்கையில ஒரு நீதி, நியாயம் நம்முடைய வாழ்க்கையில. நீதி நியாயத்தோட நம்ம வாழ்றோமா? சர்ச்சுக்கு வர்றவங்க, ஏசப்பாவை தெய்வமா
நம்முடைய வாழ்க்கையில நீதி இல்லைன்னு சொன்னா நமக்கு உள்ள இருக்கிற ஹார்ட் அட்டாக் ஆயிடும். ஹார்ட் அட்டாக் எதுக்கு வருது? கருப்பு பணத்தை நிறைய சேர்த்து வச்சுட்டா இன்கம் டாக்ஸ் வந்த உடனே என்ன வந்துருங்க? கடனை நிறைய சேர்த்து வச்சுட்டு கடன்காரன் வந்துட்ட உடனே என்ன வந்துருங்க? ஏதாவது புருஷனுக்கு விரோதமா மனைவிக்கு விரோதமா ஏதாவது செஞ்சிட்டோம்னா அவங்க பார்த்துட்டா நமக்கு என்ன வந்துருது? அட்டாக் பண்ணுது. அதான் இல்லையா? வருது. நீதியே நம்முடைய இருதயத்துல நீதி இருந்துச்சுன்னு சொன்னா நீதிமான் சிங்கத்தை போல எப்படி நடப்பானா? கம்பீரமாய் நடப்பானா? அல்லேலூயா. மடியில நெருப்பு இருந்தா தான் வழியில என்ன உண்டு? மடியில கணை இருந்தா தான் வழியில பயம். மடியில கணை இருந்தா வழியில பயம். இப்ப பாஸ்டம்மாவுக்கு எனக்கு எந்த பயம் இல்லை. சொல்லுவாங்க, என்ன எப்ப வேணாலும் போறீங்க, எப்ப வேணாலும் வர்றீங்க. என்ன இல்லை? பேக்ல கணம் இல்லை, மூக்குல கணம் இல்லை, கழுத்துல கணம் இல்லை. எங்களுக்கு பயம் இல்லை. பிடிச்சிட்டு போறியா? பிடிச்சிட்டு போ. அடிச்சு திங்கிறேன், அடிச்சு தின்னுட்டு போ. அல்லேலூயா. பாஸ்டம்மாவுக்கு கழுத்தலையும் மூக்கலையும் காதலையும் நல்லா சிக்கு ஆனா மாட்டிக்கிட்ட பேக்ல பணம் ரொப்பிக்கிட்டு இருந்தா என்ன உண்டு? எங்களுக்கு ஒண்ணுமே இல்லையே. எங்கள்கிட்ட இருப்பதெல்லாம் இதுதான், இயேசு மட்டும்தான். காரா அப்படி போனீங்கன்னா கேஷ் போட்டு இல்லைன்னா என்ன செஞ்சேன்னா ஃபைனான்ஸ் இல்லை, இன்சூரன்ஸ் பண்றோம்ல, இன்சூரன்ஸ் காரணத்துக்கு போறான், காணாம போச்சுனா எடுத்துட்டு போயிட்டான். நெட் வச்சு போயிட்டான்னா இன்சூரன்ஸ் காரணம் கொடுத்தலாம். எங்களுக்கு ஒன்றுமே, எங்களுக்கு இன்சூரன்ஸ் இல்லை, வண்டிக்கு இன்சூரன்ஸ். கனவு இல்லாமல் வாழணும் விசுவாசி. நீ என்னைக்கு கனவு இல்லாம வாழ்றியோ அன்னைக்கு தான் ஈஸியா பரலோகம் பறந்து செல்ல முடியும். அல்லேலூயா. நீ கனமா இருந்தீன்னு சொன்னா உன்னால பறந்து செல்ல முடியாது. உன் இருதயத்துல என்னைக்குமே கனமே இருக்கக்கூடாது. ನಿಮ್ಮ ಹೃದಯ ಹೆಂಗಿರ್ಬೇಕು? ನಿಮ್ಮ ಹೃದಯ ಹೆಂಗಿರ್ಬೇಕು? ಯಾವಾಗ ಭಾರನೇ ಇರಬಾರ್ದು. அதுதான் ஆண்டவர் இயேசு சொன்னார் மத்தேயு 11:28, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஏன் பாரம்? பிள்ளைகளை குறிச்ச பாரம், எதிர்காலத்தை குறிச்ச பாரம், தேவையில்லாத கனத்த பாரத்தை நீ ரொப்பி வச்சுக்கிற. ஈஸியா வாழ, லெகுவா வாழ, ಭಾರ ಇಲ್ಲದೆ ಜೀವನ ಮಾಡು. ನಿಮ್ಮ ಚಿಂತೆ ಭಾರ ಎಲ್ಲವನ್ನು ಯಾರ ಮೇಲೆ ಹಾಕಿ? ಕರ್ತನ ಮೇಲೆ ಹಾಕ್ಬಿಟ್ಟು ನೀವು ಹೆಂಗಿರ್ಬೇಕು? ನಿರಾಳವಾಗಿ ಜೀವನ ಮಾಡು. ಎಷ್ಟು ಹೇಳಿದ್ರು ಕೇಳ್ತಾ ಇಲ್ಲವಲ್ಲ, ಎಲ್ಲವನ್ನು ಎತ್ತಿ ಯಾರ ಮೇಲೆ ಹಾಕೊಳ್ತೀರಾ? ನಿಮ್ಮ ಎದೆ ಮೇಲೆ ಹಾಕೊಳ್ತೀರಾ? ಮಗನು ಭಾರ, ಸೊಸೆ ಭಾರ, ಮಕ್ಕಳ ಭಾರ, ಎಲ್ಲ ಭಾರವನ್ನು ಯಾರು ಹಾಕೊಳ್ತೀರಾ? ನೀವು ಹಾಕ್ಬಿಟ್ಟು ಮಾಸ್ಟರ್ ಎದೆ ನೋವು. ಮತ್ತೆ ಭಾರ ಇದ್ರೆ ನೋವು ಬರ್ದು ಇನ್ನೇನು ಬರ್ತದೆ? ಮಾಸ್ಟರ್ ಇಲ್ಲಿ ಚುಚ್ಚುತ್ತಾ ಇದೆ, ಇನ್ನು ಚುಚ್ಚದೆ ಏನ್ ಮಾಡ್ತದೆ? ಭಾರ ಇದೆ. ಆ ಭಾರವನ್ನ ಯಾರ ಮೇಲೆ ಹಾಕ್ಬಿಡಿ? ದೇವರ ಮೇಲೆ ಹಾಕ್ಬಿಡಿ. எதை நோவு வரல, மூச்சு திணறல் வராது. சொல்லுங்க. உள்ள இருக்கிற பார்ட்ஸ்களை பாதுகாக்கணும் அப்படின்னு சொன்னா நீதியா வாழணும். நீ நீதியா வாழ்ந்தீன்னா உன் இருதயம் நீதியா இருக்கும். நீ நீதியா வாழ்ந்தீன்னா உனக்கு மூச்சு திணறல் வராது. எதை பத்தி?
ஆமென் சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீதியை அவன் இருதயத்தில் எப்போதுமே வச்சுக்க. ஏன்னா கட்டிக்க சொல்றாரு, நீதி என்ன மார்க் அவசரத்தை கட்டிக்க சொல்றாரு, என்ன பாஸ்ட் கொடுக்க போறாரு, எடுத்து கட்டிட்டு போலாம் நினைச்சிட்டு கிலோ கவசம் கொடுப்பாரு, பாஸ்ட் எடுத்து கட்டிட்டு போறான். நீதியா வாழ்ந்தீங்கன்னா அதுதான் கவசம், மார்க் கவசம். எல்லாத்துலயுமே நீதியா இருக்கணும். நீதிமான் படையை போல என்ன செய்வான்? செழிப்பான். நீதிமானுக்கு ஒரு கேடு வராதான். வசனம், நீதிமானுக்கு ஒரு கேடு வராது. நீதிமானுக்கு அநேக உபத்திரவங்கள் வரும், ஆனாலும் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றையும் என்ன செய்வாரா? விலக்கி அவனை பாதுகாப்பா. எதற்கு நான் சொல்றீங்க? நீதிமான் அப்பத்துக்காக இறங்கி தெரிவதே இல்லையா? நீதிமான் சாப்பாட்டுக்காக என்ன செய்ய மாட்டானா? அலைய மாட்டானா, பிச்சை எடுக்க மாட்டானா. நம்ம பிச்சை எடுக்கிறோம் அப்படின்னா நமக்கு நீதி இல்லை, அதனாலதான் போய் பிச்சை எடுக்கிறோம் அவங்க இவங்கள்ட்ட போயிட்டு. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. நீ நீதியா வாழ்த்து பாரு பூமியில, உனக்கு அதான் மார்க் அவசியம். அது உனக்கு தைரியத்தை தரும், அது உன்னை பிச்சை எடுக்க விடாது. நீதிமானுடைய சந்ததி என்றைக்கு என்ன செய்யலாம்? பிச்சை எடுத்தே தெரிவதில்லை. நீ மட்டும் இல்ல, உன் சந்ததி பிச்சை எடுக்காது. நீதியா வாழணும், அதுதான் நமக்கு மார்க் அவசியம். நம்முடைய மார்க் அவசியம் அதுதான். நீ நீதியா வாழ்ந்தீன்னா சாத்தானுக்கு என்ன அன்பு ஏவனாலும் அது அவன் பக்கம் தான் திருப்பி போகணுமே ஒழிய உங்களை ஒன்றும் பாதிக்கவே பாதிக்காது. ஏன்னா நம்ம எப்படி நடந்துக்கிறோம்? நம்ம நீதியா நடக்கிறோம். எந்த அதிகாரி வந்தாலும் என்னத்துக்கு பயம்? நம்ம நீதியா இருக்கிறோம். மோகன் சி லாசரஸ் ஒரு மெசேஜ் போட்டிருந்தாங்க. மோகன் சி லாசரஸ் மோகன் சி லாசரஸ் பிரதர், அதாவது ஒரு மெசேஜ் நான் 2 மணிக்கு ப்ரேயர் பண்ணி போது பார்த்தேன். அவருக்கு அதிகாரிகள் மேல பெரிய பிரச்சனையா. ஒரு இடத்த வாங்கி அவருடைய அங்க பில்டிங் கட்டிட்டு அதிகாரிகள் மூலமா தினமும் பிரச்சனையா, கட்டவே விட மாட்டேங்கிறாங்க. ஒரு கிறிஸ்டியன் லாயர் வந்து சொல்றாரா, பிரதர் நீங்க கட்ட முடியாது, நிறைய தொல்லை இருக்குது, பிரச்சனை இருக்குது, நீங்க முடியவே முடியாது, பேசாம அதை விட்டுட்டு வேற பக்கம் போய் பண்ணுங்க அப்படின்னு வந்து பெரிய லாயர் வந்து சொல்றாரு. கிறிஸ்டியன் லாயர் அவர் சொல்றாரா, பிரதர் மோகன் சி லாசரஸ் சொல்றாரு, என்ன சொல்றாரு? பிரதர் நான் நீதியா இருக்கிறேன், நான் ஆண்டவருக்கு முன்னாடி உண்மையா இருக்கிறேன், நான் யாருக்கு பயப்படணும்? தேவனுக்கு சித்தமானால் ஒருவனும் என்ன செய்ய முடியாது, தடை பண்ண முடியாது. நான் நீதியா இருக்கிறேன், எல்லாத்துலையும் நான் நீதியா இருக்கிறேன். அவர் பார்த்துக்குவார். நான் கட்டித்தான் ஆவேன், நான் கட்டித்தான் ஆவேன், நான் கரெக்டா இருக்கிறேன், நான் நீதியா இருக்கிறேன், வந்து பார்க்கட்டும். அதிகாரிகள்லாம் வந்து பார்த்தா செக் பண்ணாங்க, அதை பண்ணாங்களா இதை பண்ணாங்களாம். இவருடைய நீதியை பார்த்துட்டு இவங்களால ஒண்ணுமே பண்ண முடியலையா. அதே இடத்துல அந்த பிரார்த்தனை மந்திரத்தை கட்டி முடிச்சாங்க. நம்ம நீதியா நடந்தோம்னா எந்த பிரபஞ்சத்தின் அதிகாரிகளும் துறைத்தனங்களும் ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம எல்லாத்துக்குமே நீதியா நடந்துக்குவோம், கர்த்தர் பாதுகாத்துக்குவோம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அல்லேலூயா. மூணாவது சமாதானத்தின் 15வது வசனத்துல சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயுதம் என்னும் பாதரட்சை. என்னது? சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை. பாதரட்சை என்ன? செப்பல், ஷூ. விசுவாசிங்க எப்போதுமே என்ன மாட்டிக்கணும்? ஷூ மாட்டிக்கணும். மாஸ்க் வாங்கி தருவாரு, வாங்கி கொடுக்கல, நான் போட்டுக்கல நினைக்காதீங்க. இந்த செப்பல், இந்த ஷூ அல்ல. ஒவ்வொரு விசுவாசியும்
ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்த ஒவ்வொரு விசுவாசி சபைக்கு வர்றவங்களும் சுவிசேஷத்தை அறிவிக்கணும். நீ சுவிசேஷத்தை அறிவிக்காவிட்டால் உன் பாதங்களுக்கு முள்ளு குத்தும், கல்லு இடரும், பிரச்சனை தான். சபைக்கு வர்றவங்க பாதரட்சைன்னா என்ன? சுவிசேஷம் என்னும் பாதரட்சை நீங்க போட்டுக்கணும். எல்லா விசுவாசியும் என்ன செய்யணும்? சுவிசேஷத்தை சொல்லணும். குட் நியூஸ், சுவார்த்தை. என்னது குட் நியூஸ்? சுவிசேஷம் அப்படின்னா என்ன? சுவிசேஷம்னா என்ன? சுவார்த்தை என்ன? சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு கரெக்டா சொல்லணும். சுவிசேஷம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னீங்களா உங்களுக்கு 10 ரூபாய் கொடுக்கப்படும். இனிமையான வார்த்தை. என்ன வார்த்தை? வடிவேல் வார்த்தை கூட இனிமையா தான் இருக்குது. நிறைய பேர் செய்கிறாங்க. சுவிசேஷம் அப்படின்னா என்ன? என்னங்க? இயேசுவை பத்தி அறிவிக்கிறது. என்ன இயேசுவை பத்தி அறிவிப்பீங்க? பைபிள்ல சுவிசேஷம் எத்தனை புக் இருக்கு? அதெல்லாம் கூட பார்க்க மாட்டீங்க. நீ என்ன பார்த்தா தாங்க நீங்க பாப்பீங்க. நான் இப்படிதான் சொல்லிட்டு இருக்கிறேன். சுவிசேஷ புஸ்தகம் எத்தனை இருக்குது? நான் சுவிசேஷம் புஸ்தகம் எத்தனை இருக்குது? சொல்லுங்க பார்க்கலாம். 4. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். சுவிசேஷங்கிறது இந்த 4 தான். சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ வருது மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். இதுதான் சுவிசேஷம். இந்த சுவிசேஷத்தை நம்ம சொன்னாதான் பாதத்தை பாதுகாக்கிறதான செருப்பு ஷூ மாட்டிக்கணும். எல்லா விசுவாசிகளும் இதை மாட்டிக்கணும். அப்பதான் உங்களுக்கு பாதத்துல எந்த பாதிப்பு வராதபடி உங்களை ஆண்டவர் பாதுகாக்கலாம். சுவிசேஷம் சொல்லணும். இந்த 4 சொல்லணும். என்ன 4 சொல்லுவீங்க? இயேசுநாதரை பத்தி சொல்லணும்னு சொன்னீங்க இல்லையா? 4 சொல்லுங்க. இயேசுநாதரை பத்தி. இயேசு பிறப்பு 1. அப்புறம் 4 சொல்லுங்க. இயேசுவினுடைய பிறப்பு, இது நல்ல செய்தி. அடுத்து இயேசு கிறிஸ்துவினுடைய பாடு, மரணம். அடுத்து இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவினுடைய பாடு, மரணம். அடுத்து இயேசு கிறிஸ்துவினுடைய அற்புதங்கள். சொல்லி சொல்லி கேட்கின்ற இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தல். இயேசு கிறிஸ்துவினுடைய பாடு, இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு, அவருடைய அற்புதம், அவருடைய பாடு, மரணம், அவருடைய உயிர்த்தல். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். இதுக்கு பேர் தான் என்னது? சுவிசேஷம். இந்த 4 இயேசுவினுடைய பிறப்பு. இயேசுவை போல இந்த பூமியிலே ஒருவரும் பிறந்தது இல்லை. சீக்கிரமா முடிச்சுட்டு என் தலைவலிக்கு ஜோம் முடியுங்கன்னு பார்த்தா என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க பாஸ்டர். நீ சுவிசேஷத்தை சொல்லாவிட்டா உனக்கு ஐயோ, உன் பாதல, உன்னுடைய காடுல கொப்பளம் வரும், உன் பாதத்துல முள்ளு குத்தும், கல்லு இடரும், காடு போயிடும். மனுஷன் நிக்கிறது எதுலதான்? மனுஷன் நிக்கிறது எதுலதான்? காலம்.
ஒரு மனுஷன் வாழ்வதே சுவிசேஷம் என்ன காலில் தான். ஒரு மனுஷனுக்கு சுவிசேஷத்தை சொன்னாதான் அவன் சமாதானமா வாழ முடியும். அக்கம் பக்கத்தெல்லாம் சமாதானமா வாழ்ந்தீங்கன்னா நீயும் சமாதானமா வாழ முடியும். ஒரு மனுஷனுக்கு சமாதானம் வேணும்னா அவனுக்கு சுவிசேஷம் வேணும். இயேசுவினுடைய பிறப்பு சொன்னீங்களா? இயேசுவினுடைய பிறப்பை பத்தி ஏதாவது சொன்னீங்களா? யாருக்கையாவது சொல்லியிருக்கீங்க நம்ம வாழ்க்கையில? இயேசுவை போல பிறந்தவர் இந்த பூமியில ஒருவரும் இல்லை. இயேசு எப்படி பிறந்தார்? உங்களுக்கு எனக்கும் நீங்களும் நாங்களும் நானும் பிறந்தது மாதிரி இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறக்கல. எப்படி சொல்லுங்க? நல்லா சொல்லுங்க. இப்ப குதிரை மாதிரி கணச்சுக்கிட்டே இருக்கீங்க. சொல்றத நல்லா சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துடைய பிறப்புக்கும் நம்மளுடைய பிறப்புக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. என்ன வித்தியாசம்? நீங்களும் நானும் எங்க அம்மா அப்பா சந்தோஷத்துல பிறந்து வந்தோம். இப்ப நான் பிறந்து வந்திருக்கேன்னா எங்க அப்பாவும் அம்மாவும் சந்தோஷப்பட்டாங்க, அதுல நான் பிறந்தேன். நீங்க குதிச்சுங்களோ? குதிச்சு விடுறது மாதிரி இப்படி ஒரு குரு பார்த்துட்டு இருக்கிறீங்க. நீங்க எப்படி இருந்தீங்க? அப்படித்தானே? ஆனா இயேசு கிறிஸ்து அப்படி இல்லை. கன்னி மரியாள் வயிற்றிலே அவருடைய ஆணுடைய வித்து இல்லாமலே பிறந்தவர் தான் யாரு? இயேசு கிறிஸ்து. வானத்திலிருந்து குதிக்கல, அப்புறம் மறுபிறவியும் அவதாரமாகவும் வரல. மனிதனாகவே வந்தார். மனித அவதாரம் இல்ல, மனிதனாகவே வந்தார். ஒரு தாயினுடைய கர்ப்பத்திலே ஆணுடைய வித்து இல்லாமல் பிறந்தவர் தான் யாரு? அவருடைய பிறப்பில் பரிசுத்தம். சொன்னீங்களா? யாருக்காவது சுவிசேஷம் சுவிசேஷம் சுவிசேஷம்னா என்னமோ கொண்டு போய் சொல்றீங்க. அவங்க அவங்கள போட்டு அடிக்க வர்றாங்க, உதைக்க வர்றாங்க. இயேசுவினுடைய பிறப்பு, இயேசுவினுடைய அற்புதங்கள், இயேசு செய்தது போல அற்புதங்கள் இந்த பூமியில ஒருவரும் செய்ததில்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றாங்க? இயேசு கிறிஸ்துவ ಮಾಡಿದ ತರ ಅದ್ಭುತಗಳು ಭೂಮಿಯಲ್ಲಿ ಯಾರು ಮಾಡಿಲ್ಲ ಅಲ್ವಾ? ಆತನ ಅದ್ಭುತಗಳನ್ನು ನೀವು ಹೇಳಬೇಕು. இயேசுவினுடைய அற்புதத்தை நீங்க சொல்லணும். அதுதான் சுவிசேஷம். இயேசுவினுடைய அற்புதங்கள் என்ன? உனக்கு செஞ்சதை சொல்லுங்க பிரதர் சிஸ்டர். உனக்கு என்ன செஞ்சாரு அவர்? உனக்கு என்ன செஞ்சாரு? ಸಂದರ್ಭ ನಿಮಗೆ ಏನ್ ಮಾಡಿದ್ದಾರೆ? ಓಡಾಡಕ್ಕಾಗಿಲ್ಲ, ದೇವರು ಶಕ್ತಿ ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. ಅದನ್ನ ಹೇಳಿ. ಯೇಸು ಕೊಟ್ಟವನೇ. ಕಣ್ ಕಾಣಿಸಿಲ್ಲ, ಯೇಸು ಕಣ್ ಕೊಟ್ಟವನೇ. ಗೂಡಿಲ್ಲ, ದೇವರು ಗೂಡು ಕೊಟ್ಟವನೇ. ದೇವರು ನಿಮಗೂ ಮಾಡಿದ ಅದ್ಭುತಗಳನ್ನು ಹೇಳುವುದೇ ಸುವಾರ್ತೆ. அல்லேலூயா. யாருக்கு சொல்லியிருக்கிறீங்க? யாருக்காவது சொல்லியிருக்கிறீங்களா நீங்க? அவர் சொன்னாங்க, நேற்று கூட சொன்னாங்க, அவருக்கு ஷூ போட்டுக்கிறார். அதனால தான் அந்த கால் வலியை கூட கர்த்தர் குணப்படுத்துவார். ஆமென். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. சுவிசேஷத்தை சொல்லணும். அப்பதான் உனக்கு ஷூ போட்டுக்கிறது அர்த்தம். சேஃப்டி உன் காலுக்கு. உன் காலு நல்லா இருந்தா தான் உன் பாடியே நல்லா இருக்கும். அதுக்கு தான் டாக்டர்கள்லாம் என்ன சொல்றாங்க? கண்ணு முடிச்ச டாக்டர்கள்லாம், டாக்டருங்க மாத்திரை கொடுக்க முடியல, அவனால மருந்து கொடுக்க முடியல. ஏன்னா என்னதான் சொல்லி கொடுத்துட்றாரு? வாக்கிங் போ. என்ன போ? அவனால மருந்து எழுத முடியல, ஏன்னா வியாதி என்னன்னே தெரியல. அதனால டாக்டர் கடைசியில் ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்துறாரு. என்ன ட்ரீட்மெண்ட்? ಚೆನ್ನಾಗಿ ವಾಕ್ ಮಾಡಪ್ಪ, ವಾಕ್ ಮಾಡಪ್ಪ. ಸರಿ ಹೋಯ್ತದೆ.
படம் இங்கே என்ன எழுதுற? ಚೆನ್ನಾಗಿ ವಾಕ್ ಮಾಡಪ್ಪ, ವಾಕಿಂಗ್ ಮಾಡಪ್ಪ. ನಾನು ಹೇಳ್ತೀನಿ ಸ್ವಾರ್ಥ ಹೇಳಪ್ಪ, ಸ್ವಾರ್ಥ ಹೇಳಪ್ಪ. ಸ್ವಾರ್ಥ ಎಲ್ಲಿ ಹೋಗಿ ಹೇಳ್ಬೇಕು? ನಡ್ಕೊಂಡು ಹೋದ್ರೆ ತಾನೇ ಹೇಳ್ಬೇಕಾಯ್ತದೆ. ಈ ಸ್ವಾರ್ಥ ಸಾರುವುದಕ್ಕೆ ಚೆನ್ನಾಗಿ ನಡೀರಿ. ಇವಾಗ ಡಾಕ್ಟರ್ ಹೇಳಿದ್ದಾರೆ, ಆವಾಗ ಯೇಸು ಹೇಳಿದ್ದಾರೆ. பவுல் அன்னைக்கே சொல்லிட்டார், வாக்கிங் போ, உனக்கு ஏன் வருது வியாதி, வந்த வியாதியும் போயிடும். உடம்பு பெருந்துச்சா, வாக்கிங் போ, டாக்ஸி எடுத்துட்டு போ, நடந்து போ, கிராமத்துக்கு போ, சுவிசேஷத்தை சொல்லு, நடந்து போ, 2 மைல். ஆமென் சொல்லுங்க. வாக்கிங் யாரு நல்லா யாரு நடந்து நடந்து சுவிசேஷம் அறிவிக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் நல்ல ஆரோக்கியத்தை தேவன் தருவார். சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. நீ சுவிசேஷத்தை சொன்னாதான் இந்த ஊரு ரட்சிக்கப்படும். இந்த ஊரு ரட்சிக்கப்பட்டாதான் உனக்கும் சமாதானம், ஊர் ஜனங்களுக்கும் சமாதானம். அடுத்து இயேசு கிறிஸ்துனுடைய பாடும் மரணம். இயேசு கிறிஸ்துவை போல இந்த பூமியில ஒருத்தரும் பாடும் மரணத்தை பெற்றவர்கள் யாருமே. அதை சொல்லு, கண்டது போனதெல்லாம் சொல்றீங்க. இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதல், இயேசுவை போல இந்த பூமியிலே மரணத்தில் இருந்து உயிர்த்தெழுந்தவர் ஒருவரும் இல்லை. இதனாலதான் சுவிசேஷம். இது மேல நீங்க என்ன பேசுனீங்கன்னா உனக்கு அடிதான் வரும். நீ ஏன் அதை சொல்ற? சுவிசேஷம்னா 4 தான். என்ன சொல்லுங்க வச்சு 4 சுவிசேஷம். மீண்டும் சொல்றேன், இயேசுவின் பிறப்பு சொல்லுங்க, இயேசுவின் அற்புதம், இயேசுவின் பாடு மரணம், இயேசுவின் உயிர்த்தெழுதல். இதுதான் என்னது? சுவிசேஷம். அல்லேலூயா. இயேசுவினுடைய வருகை, இயேசுவினுடைய ஜட்ஜ்மென்ட் இதெல்லாம் பயங்கரமானது. அதை நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது அப்புறம் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்த பிறகு ஜனங்களுக்கு சொல்ல வேண்டியது 4 தான். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். பிறப்பு, அற்புதம், பாடு மரணம், உயிர்த்தெழுதல். இதை 4 சொல்லும் போது ஜனங்களுக்கு கோபம் வருமா? இதை 4 சொன்னா ஜனங்களுக்கு கோபம் வருமா? நம்ம என்ன சொல்றோம்? ஏய் பாவி, மனம் திருந்து உன் பீடியை விடு, இல்லாட்டா நரகத்துக்கு போயிடுவேன். ஏய் உபச்சாரத்தை விடு. அவன் அப்பதான் லவ் பண்ணிட்டு இருப்பான், அப்பதான் லவ் பண்ணிட்டு இருப்பான். அவன்கிட்ட போயிட்டு ஏய் இயேசு உன்னை சுத்தரித்துருவான், சச்சு மட்டும் இறங்கி வரான், உபச்சாரம் பண்ணாது அப்படின்னு சொன்னா அப்பதான் கஷ்டப்பட்டு 1 வருஷமா ஓடி ஓடி அவர் என்ன செஞ்சுட்டு இருக்காரு. இப்பதான் காதல் வர போற நேரத்துல இயேசுவை சிக்ஷிப்பா. என்ன இத சுவிசேஷமா? ஜனங்களுக்கு முதல்ல போன உடனே அவங்க பாவத்தை சொல்லாது, அவங்க சாமியை பத்தி சொல்லாது. நான் சொல்றது உங்களுக்கு ஒரு கேளுங்க. ஒரு மனுஷனை பார்த்த உடனே போன உடனே அவங்களுடைய பாவத்தையும் அவங்களுடைய இதையும் சொல்லாதீங்க, தெய்வத்தை பற்றி சொல்லாதீங்க. 2 ஒண்ணுதான். நாம சொல்ல போறது என்னது? என்ன பாக்குறீங்க? இப்படி சொல்லி நாம சொல்ல போறது என்னதான்? சுவிசேஷம்னா என்ன? நல்ல செய்தி. நீ அவங்கள்ட்ட போயிட்டு துக்க செய்தியை சொன்னா எப்படி? நீ இன்னைக்கு மரித்தா எங்க போவாய்? அவன் சொல்லுவான், நான் சுடுகாட்டுக்கு போவேன். இல்ல இயேசுவை நம்மனா திருப்பிட்டு பரலோகம் போயிடுவான். இது என்னடா மாயாஜாலமா இருக்கு? கண்டது போனதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க பாஸ்டர். சுவிசேஷம் 4 சொல்லுங்க, யாரும் கோவப்பட மாட்டாங்க. இயேசுடைய பிறப்பை சொல்லுங்க, அவருடைய அற்புதங்களை எல்லாம் சொல்லுங்க, அவருடைய பாடு மரணத்தை சொல்லுங்க, அவருடைய உயிர்த்தெழுதலை சொல்லுங்க. அன்பா ஏற்றுக்குவாங்க.
இந்த நாளில் வந்து அவங்களுக்கு பாவ மன்னிப்பு, அவங்களுக்கு எல்லாமே ரட்சிப்பு, எல்லாம் அதில் உண்டு, சுவிசேஷத்தில் உண்டு. ஜனங்களுக்கு இந்த நாளை சொல்லுங்க. அதுதான், அதுவும் நடந்து சொல்லி போய் சொல்லுங்க. அதுதான் உங்களுக்கு பாத ரட்சை. உங்களுடைய பாதம் காக்கப்பட வேண்டும். உங்க பாதம் காக்கப்பட்டாதான் உங்க பாடியும் காக்கப்படும். நீங்க நடந்து சுவிசேஷத்தை சொன்னீங்கன்னா உங்க வியாதி எல்லாம் போகும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப நான் போட்டிருக்கிறது வந்து மாம்சிக, அதாவது என்னுடைய சரீரத்தை மூடிக்கொள்வது. இந்த கோட்டை சுட்டு வந்து சரீரத்தை மூடிக்கொள்வது, சேஃப்டி. இப்ப நான் சொன்னது என்ன அப்படின்னா ஆவியில மூடிக்கொள்வது. இப்ப நான் முதல்ல என்ன சொன்னேன்? சத்தியம் என்று கற்றை. இப்ப நான் பெல்ட் கொடுத்தேன். இத என்ன செய்யணும்? சத்தியம் என்ற கற்றை அப்படின்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையில உண்மை, நேர்மை, சத்தியத்தை நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய இடுப்புல சுத்திக்கணும். அப்படின்னா நம்முடைய லைஃப்ல சத்தியமா வாழணும். நம்முடைய லைஃப்ல சத்தியமா நடக்கணும், சத்தியத்தை பேசணும், சத்தியத்தை காட்டணும், உண்மையை பேசணும், உண்மையை வாழணும். இத நம்ம என்ன செய்யணும்? அபியாசப்படுத்திக்கணும். நான் போய் பேச மாட்டேன், சத்தியத்தை பேசுவேன், சத்தியத்தில் தான் நடப்பேன், எனக்குள்ள கிறிஸ்து இயேசு வாழ்கிறாரு, நான் சாத்தானை எதிர்த்து நிற்கணும். அப்படின்னா நான் சத்தியமா இருந்தா தான் அவன் என்ன என்ன செய்ய முடியும்? ஓடி போக முடியும். சும்மா ஓடி போக மாட்டேன், இயேசு நாமத்துல போ அப்படின்னு சொன்னா அவன் என்ன செய்வான்? போக மாட்டேன் அப்படின்னு தான் சொல்லுவான். நீ சத்தியமா நின்று சத்தியத்தோட வாழ்ந்து பாரு, உண்மையை பேசு, உண்மையை நடந்து பாரு. அப்பப்போ சொல்லு, இயேசு நாமத்தினால ஓடுறேன்னு வாழ சுத்தி ஓடி. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அடுத்து என்னது? மார்க்கவசம். மார்க்கவசம்னா என்னது? ஒரு பெரிய மார்க்கவசம். அது என்ன மார்க்கவசம்? நீதி. அப்ப நம்முடைய இருதயத்தை, இந்த மார்க்கவசம் இந்த இருதயத்தை மூடக்கூடியது. அப்படி நம்முடைய இருதயத்துக்குள்ள என்ன இருக்கணும்? சொல்லுங்க, என்ன இருக்கணும்? நீதி. அப்ப இந்த இருதயத்துல நீதி இருந்தா தான் இந்த இருதயத்துக்குள்ள உள்ள பாட்டு, எந்த பாட்டும் அடிபடாது. நீ நீதியா வாழ்ந்தீன்னா எப்படி இருக்கும்? உன்னுடைய இருதயம் லெவ்வா இருக்கும், பாரம் இல்லாம இருக்கும். அதான் அதை அணிச்சுக்க லைஃப்ல அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து என்னது? சமாதானத்தின் சுவிசேஷத்தை பாதரட்சைன்னா செருப்பாணி போட்டுக்க அப்படின்னு சொன்னா என்ன? நீ நடந்து 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 சுவிசேஷத்தை சொல்லணும். நீ எவ்வளவு நடக்கிறியோ அவ்வளவு பாடிக்கு என்னதான்? பாடிக்கு ஆரோக்கியம். நீ ஆரோக்கியமா இருக்கணும், மற்றவங்க ஆரோக்கியமா இருக்கணும்னா நீ சுவிசேஷத்தை சொல்லணும். நீ சுவிசேஷத்தை விசுவாசிங்க ஆரோக்கியமா வாழணும் அப்படின்னா நடந்து நடந்து சுவிசேஷம் சொல்லணும். இல்லைன்னா நடந்து நடந்து பிரேயர் வாக்காவது பண்ணணும். நீ நடக்காம இருந்தேன்னு சொன்னா உனக்கு வியாதி வந்துடும். இது வந்து ஸ்பிரிச்சுவல், ஆவிக்குரிய போட்டுக்கணும் சர்வாயுதம். அடுத்து என்ன சொன்னேன்? இதை நீங்க தரித்துக்கணும்னு சொன்னா நம்பிக்கையோட அதை நீங்க செய்யணும். சத்தியமா வாழ்ந்தீங்கன்னா, நீதியா வாழ்ந்தீங்கன்னா, சுவிசேஷத்தை உங்க பாதத்துல தரித்து கொண்டு வாழ்ந்தீங்கன்னா, விசுவாசத்தோட நீங்க வாழ்ந்தீங்கன்னா, சாத்தானை எதிர்த்து நிற்கும் போது அவன் உங்களை விட்டு என்ன செய்வான்? ஓடி போவான். அவனால் ஒண்ணு செய்ய முடியாது, ஒண்ணு செய்ய முடியாது. வியாதி அனுப்பிருக்கானா? விசுவாசம் இருக்குதா? வியாதி உன்னை மேற்கொள்ள முடியாது. உங்க வீட்டுல உங்களை விட்டு மறைந்திருக்கிறாங்களா? கர்த்தர் உன்னோட கூட இருக்கேன்னு சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. உலகத்துக்கு ஆப்போசிட்டா தான் ஆண்டவருடைய வசனம் நமக்கு இருக்குது. நீங்கள் ஒன்றுக்கு பயப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து யாருக்கு தெரியப்படுத்துங்க? கிறிஸ்து இயேசுவுக்கு தெரியப்படுத்துங்க. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம் இருதயத்தை என்ன செய்யும்? ஆட்கொள்ளும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. உங்களை பார்த்து கடற்காரன் சொல்றாங்களா?
கடனை தீர்க்க முடியாதுன்னு சொல்றாங்களா? தேவன் சொல்றார், நான் இருக்கிறேன், நான் உன்னோட கூட நான் இருக்கிறேன். தீர்க்கதரிசி ஒருத்தன் கடனை வச்சுட்டு செத்து போயிட்டான். ஆனா கர்த்தர் என்ன செஞ்சாரு? அவருடைய கடன்கள் எல்லாம் தீர்ப்பதற்கு ஒரு அற்புதம் செய்தான். எத்தனை பேர் நாம இருக்கிறீங்க? சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. எதை குறித்து நீங்க பயப்படக்கூடாது, எதை குறித்து நீங்க கவலைப்படக்கூடாது. நாமத்தை குறித்து தேவனுக்கு நீங்க தெரியப்படுத்துங்க. அதான் விசுவாசம். தேவையில்லாத பயம், தேவையில்லாத கவலை, தேவையில்லாத பாரம் எல்லாத்தையும் உடைய இருதயத்தில் வச்சு நீங்க வேதனைப்படக்கூடாது. ஒரு பயம் வருதா, ஒரு கவலை வருதா, ஒரு பாரம் வருதா, நேர தேவ சமூகத்தில் முட்டி போடுங்க. அப்பா இயேசுவே, கடன் என்ற பாரம் என்னை அழுத்து, வியாதி என்ற கவலை என்னை அழுத்துது, தனிமை என்ற பாரம் என்னை அழுத்துது. ஆண்டவரே இயேசுவே, என்னை அவமானப்படுத்துகிறாங்க, வேதனைப்படுத்துகிறாங்க, நிந்திக்கிறாங்க, பாவம் என்னை மேற்கொண்டு கொண்டே வருகிறது. இயேசுவிட்ட கேட்பார், உடைய பலவீனத்திலே பலன் பூர்ணமாய் விளங்கும். உடைய பலவீனத்திலே தேவ கிருபை உங்களை தாங்கும். அதான் விசுவாசம். நம்மளால முடியாததை யார்கிட்ட கொடுத்துடணும்? இயேசுவிட்ட கொடுத்துடணும். அதான் விசுவாசம். விசுவாசம் சும்மா வராது. உங்களை வேதனைப்படுத்துற எந்த காரியத்தை குறித்து நீங்க வேதனைப்படக்கூடாது. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை காரியம் தெரியுமா? எத்தனை காரியம் நம்மளை வேதனைப்படுத்து. நீங்க வேதனைப்படக்கூடாது. தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபிக்க. பணம் கொடுக்கலையா? ஒருத்தவங்க கொடுத்த பணத்தை திருப்பி கொடுக்க மாட்டேங்கிறாங்களா? வேதனைப்படாதீங்க. தேவ சமூகத்தில் சொல்லி சொல்லுங்க. உங்களை ஏமாத்துறாங்களா? தேவ சமூகத்தில் வச்சு சொல்லுங்க. எத்தனை காரியம் நான் சொல்ல முடியும் தெரியுமா? எத்தனை காரியம். ஆனா நீங்க முறுமுறுத்துக்கிட்டு, அறுபத்துக்கிட்டு, குணம் கொண்டுக்கிட்டு, இப்படியா அப்படியா இப்படியா, இது நடக்கல அது நடக்கல, அது வரல இது வரல, எல்லாத்தையும் தேவையில்லாத குப்பையெல்லாம் உங்க மேல போட்டுக்கிட்டு நீங்க கண்ணீர் கொண்டு வேதனையோட வாழ்வது தேவனுக்கு இஷ்டம். எடுத்து தரிச்சுட்டுங்க, போட்டுக்கங்க. உங்களை வேதனைப்படுத்துகிற பிசாசு உங்களை விட்டு ஓடி போமா? எத்தனை பேர் நாமே சொல்ல முடியும்? சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. மீதியான காரியத்தை அடுத்த வரப்பா. எல்லாரும் கண்களையும் மூடுவோம். தேவ சமூகத்தில் சொல்லணும். ஓரா ஷாபா தாகாமா ராதுனியா கரமா ராதுனா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசத்தில் நீங்க முன்னாடி போகாதபடிக்கு, உங்க வாழ்க்கையிலே ஜெயிக்காதபடிக்கு, அல்லேலூயா. எத்தனை காரியங்கள் உங்களை வேதனைப்படுத்திக் கொண்டு வருகிறது, எத்தனை காரியங்கள் உங்களை விட தள்ளிக்கொண்டு வருகிறது, எத்தனை பிரச்சனைகள், எத்தனை கஷ்டங்கள், எத்தனை சோர்வுகள், எத்தனை ஓ ஹalleluya. பலகால் போடுங்க. சத்தியத்தை தரிச்சுக்கங்க. நீதி என்னும் மார்க்கவசத்தை போட்டுக்கங்க. சுவிசேஷத்தை தினமும் சொல்லுங்க. நடந்து நடந்து விசுவாசத்தை கேடகத்தை மாட்டிக்கங்க. உங்களை பார்த்த உடனே, உங்களுடைய கெட்டப்பா பார்த்த உடனே சாத்தான் நடுங்கி ஓடி போவான். உலகம் உங்களை பார்த்து சிரிக்குதா? மற்றவங்க உங்களை பார்த்து கேவலமா பேசுறாங்களா? நீ ஒன்னத்துக்கு லாய்க்கு இல்லை, நீ ஒன்னத்துக்கு பிரயோஜனம் இல்லை, உனக்கு அறிவு இல்லை, புத்தி இல்லை, அழகு இல்லை, பணம் இல்லை. கவலைப்படாதீங்க. கொஞ்சம் விசுவாசம் இருந்தீங்கன்னா போதும். கடுகள விசுவாசம் உனக்கு இருந்தா மலையை பார்த்து பேவோ என்று சொன்னால் அது பெயர்ந்து போய்விடும். நம்முடைய தேவன் பெரியவர், நம்முடைய தேவன் அவர் வல்லவர். நீ இந்த சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொண்டிருக்கும் போது பிசாசு உன்னை விட ஓடி போவான். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டான். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டான். காலம் எல்லாம் உடனிருந்து கரம் எடுத்து
சாத்தான் உங்களை விட்டு போகணுமா? உங்களுடைய வாழ்க்கைய வீணடிக்கிற சாத்தான் உங்களை விட்டு போகணுமா? உங்களோட போராடி கொண்டிருக்கிற சாத்தான் உங்களை விட்டு போகணுமா? நீ அவனோட போராட வேண்டிய அவசியம் இல்லை. நீ அவனோட யுத்தம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அவனுக்கு முன்னாடி நீ சர்வாயுத வர்க்கத்தை தரிச்சுக்கிட்டு நின்னாவே போதும். நீ போ 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 போன்னு அவன்கிட்ட சொல்லிட்டு உன் தொண்டையெல்லாம் கட்டணும்னு அவசியம் இல்லை. சத்தியத்தை தரிச்சுக்க. உன் வாழ்க்கையில சத்தியம் இருக்கணும். உண்மை, சத்தியமான வாழ்க்கை. நீதியா நடந்து பாரு. நீ நீதியா வாழ்க்கையை நடந்து பாரு. அது கேடகமா தெரிஞ்சுக்க. சுவிசேஷத்தை நீ தினமும் சொல்லு. நடந்து அந்த பாதரட்சையா நீ தரிச்சுக்க. இயேசு இல்லாதவங்களுக்கு சொல்லு. இயேசுடைய பிறப்பு, அற்புதம், அவருடைய பாடு, மரணம், உயிர்த்தெழுதலை சொல்லு. விசுவாசத்தை நீ தரிச்சுக்க. கேடகமா தரிச்சுக்க. எல்லாம் போட்டுக்கிட்டு நீ நின்று பாரு. சாத்தான் உன்னை விட்டு ஓடிப்போம். வறுமையில வச்சிருக்கிற சாத்தான் செழிப்ப கொடுப்பான். பணம் கொடுக்காதபடி தடை செய்கிற சாத்தான் உனக்கு செழிப்ப தேவன் தருவான். ஓடிப்போம். வியாதி உன்னை விட்டு ஓடி போகும். உன் கஷ்டம் உன்னை விட்டு ஓடி போகும். போய் தரிச்சுட்டு நில்லு. லைஃப்ல அதை வச்சுக்க. நீதியை, சத்தியத்தை, உண்மை, சுவிசேஷத்தை சொல்றத, விசுவாசத்தை வச்சு நீ ஜீவனம் முடிப்பா. கர்த்தருடைய வாழாக்காமல் தலையாக்குவார். உன்னை கீழாக்காமல் அவர் மேலாக்குவார். நீ சகலத்தையும் செய்து முடிப்பதற்கு தேவன் திராணியை தருவார். நீ சகலத்தையும் செய்து முடிப்பதற்கு தேவ பலன் உனக்கு கிடைக்கும். நீ சகலத்தையும் செய்து முடிப்பதற்கு தேவ வல்லமை உனக்கு கிடைக்கும். பரலோக பிதாவே, நன்றியுள்ளதோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கேட்ட சத்தியத்தின்படி வாழ ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, உடைய சர்வாயுத வர்க்கங்களை தரித்து சாத்தானுக்கு முன்பாக நாங்கள் நின்று இந்த உலக வாழ்க்கையிலும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நாங்கள் ஜெயமெடுத்து ஜீவிக்க கர்த்தர் உதவி செய்யும். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்தும் சத்தியத்தை நிலைத்த கர்த்தர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தினால் வேண்டி ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள